ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃப்ரைடேவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டு பாட்டி உள்ளே வந்தாச்சு. பால் வந்துட்டு பசங்க அப்படின்னா ப்ளைனாகவும் கொடுக்காம எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்துட்டு நிறைய ஹெல்த் வருது. அதெல்லாம் விட வீட்டில் இப்போலாம் ஸ்கூலாக படிச்சாலும் வந்துட்டு 8 o'clock அந்த மாதிரியே வந்துட்டு ஒரு வந்துட்டு டேட்ஸ், பிளாக் கலர் டேட்ஸ் இருக்கும் இல்லையா, சீடு உள்ளது தான். சீடு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சூட்டோட அந்த ஃப்ளேவரோடு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ வந்துட்டு நிறைய செக்கப் போனதில் கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்டே கிடையாது. ப்ளஸ் வீட்டோட ஒர்க்கு, அப்புறம் பேக்கிங், நம்மளுடைய கேக் ஆர்டர், ஸோ ரொம்பவே கஷ்டம். அதில் வந்துட்டு ஹெல்த் ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் விடணும்னு நினச்சது காஃபி தான். தைராய்டு டெஸ்ட் பண்ணதில் ஒரே ஒரு T3 T4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக அதை பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஹார்மோன் மட்டும் ஒரு பர்சன் கூட இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டும் காஃபின் தான். ஸோ அதனால் டீ காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்கில் கலந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா தம்பிக்கும் அதே மாதிரி பழக்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி மேக்ஸிமம் பால் சார்ந்த எதுவுமே அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டான். ஸோ அவன் வந்துட்டு பாலில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு பாலை வச்சுருவான். பாப்பா குடிப்பா. ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பழக்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக வெண்டைக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். ஒரு ஆனியனும் 1/4 கிலோ வெண்டைக்காவும் இருந்ததுன்னா போதும். வெண்டைக்காய் நல்லா சுருள எண்ணெயில் வதக்கணும், தண்ணி எதுவுமே சேர்க்காமல். மிளகாத்தூள், உப்பு, காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நல்லா வதக்கி விட்டுட்டு ஜவ்வரிசி வடகம் பொரித்து வச்சுருக்கேன். எப்போவுமே ரெகுலராக டெய்லியும் ஒரு அவிச்ச முட்டை கொடுக்கறது ரொம்பவே நல்லது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு. மார்னிங் வந்துட்டு இப்போலாம் ஸ்கூல் வந்துட்டு சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்துட்டு 9:30க்கு போனோம். இப்போ இருக்கிற பசங்க வேன் வருது, ஸ்கூல் தூரமாக இருக்குது அப்படின்ற ரீசனில் 7:50லேருந்து 8:30 வரைக்குமே சீக்கிரம் போயிடுறாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அவங்க எந்திரிச்சு கிளம்புறதுக்குள்ளே ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளால் கொடுக்க முடியல. அதனால் டெய்லியும் அவிச்ச முட்டை, பாலில் இந்த மாதிரி சத்தாக ஏதாவது கலந்து கொடுக்கறது, காலையிலேயே பனானா வச்சு மில்க் ஷேக், பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுக்குறது, அந்தமாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் சாதமும் ஜவ்வரிசி வடகம் தான். வெண்டைக்காய் நல்லா சுருளில் வதங்கிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம். ஒரு மாதிரி கடித்து சாப்பிடும்போது நரன்னு இருக்காது. லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கிளறிட்டு அப்படியே வெண்டைக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும், சுருண்டு வந்துடும். அந்த டைமில் வந்துட்டு ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற ரைஸில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் வந்துட்டு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஆப்ஷன் தான். இன்றைக்கி நான் சேர்க்கலை, விரதம் அப்படின்றதுனால. ஸோ முட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டையை போட்டு குழன்னு ஆக்கக்கூடாது, தனியாக பொரித்து எடுத்து அதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ரைஸை வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அப்படி கொடுத்தோன்னா உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி கொடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் தான் நம்ம போடுவோம். ஏன்னா வந்துட்டு பசங்களுக்கு டெய்லியும் பண்ணுறதுனால ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸாக ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸாக ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலில். ஆனால் வந்துட்டு எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப யூனிக்காக இருக்காது, அதே மாதிரி ரொம்ப போராகவும் இருக்காது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சே செய்கிற மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம போடுவோம். ஏன்னா ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் வாங்குகிற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். அப்பப்போ தேவைப்படுறத வீக்லி தான் வாங்குவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் தான் போடுவோம். அப்புறம் பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ், ஃப்ரெஷ் க்ரீம் கேக், டீ கேக் எல்லாமே அவைலபிள். குக்கீஸும் அவைலபிள். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நம்மக்கிட்ட ராகி குக்கீஸ், மில்லட் குக்கீஸ், அப்புறம் வீட் குக்கீஸ் எல்லாமே அவைலபிள். சாக்கோ சிப்ஸ் அவங்களுடைய உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ்லேருந்தே வாங்கலாம். 100 கிராம்ஸ் 100 ருபீஸ். ஃபுல்லாக பட்டரில் தான் செய்வோம். ஆயிலோ வேறு டால்டாவோ சேர்க்க மாட்டோம். பியூர்லி பெட்டர் தான். உங்களுக்கு தாராளமாக செய்கிற வீடியோவும் எடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சந்தேகமே படாமல் நம்ம இதில் வாங்கலாம். FSSI ரிஜிஸ்டர்டு பேக்கிங் நம்மளோடது. ஸோ நீங்கள் எந்த டவுட்டும் படாமல் நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், திரும்ப திரும்ப வாங்குவீங்க.
ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.